ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம ஜிதின் லால் டைரக்ஷன்ல டொவினோ தாமஸ், கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த ஏஆர்எம் அப்படின்ற படத்தோட ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி 3 காலகட்டங்கள்ல வாழ்ந்த 3 வீரர்களை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் வீரன் 1990ல வாழ்ற நம்ம ஹீரோ, அப்புறம் 1950ல வாழ்ற அவரோட தாத்தா, அப்புறம் 1900ல வாழ்ந்த அவரோட தாத்தாவை தான் இந்த கதை பேஸ் பண்ணி இருக்கு. இவங்க எல்லாமே பரம்பரையா வீரர்களா இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்குமே களவாணிங்க, திருடருங்கன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பேர் பிடிக்காம தான் எப்படியாவது இந்த பேரை நல்ல பேரா மாத்தணும்னு சொல்லி தான் ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா படத்துல 3 பேத்தோட கதையும் கலந்து குழப்புற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்காக 3 பேத்தோட கதையும் தனித்தனியா சொல்ல போறேன். முதல்ல நம்ம 1900ல வாழ்ந்த முப்பாட்டனோட கதையை பார்ப்போம். அவர் ஒரு பெரிய வீரனா இருப்பாரு. ஒரு நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விண்கல் அவங்க கிராமத்துல விழுது. அப்போ அங்க இருந்த ராஜா அங்க அந்த விண்கலை எடுத்து எல்லாத்தையுமே தூளா உடைச்சு ஒரு கொல்லங்கிட்ட கொடுத்து ரொம்பவே சக்தி வாய்ந்த 5 பூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிலை செய்யறாரு. அப்போ அந்த கிராமத்து ஆளுங்களாம், இந்த விண்கல் எங்க ஊர்ல தான் விழுந்துச்சு, இந்த சிலை எங்க கிராமத்துக்கு தான் சொந்தம், கொடுத்துட்டு போயிருங்கன்னு கேட்பாங்க. ஆனா அந்த ராஜா இந்த சிலைய இவங்க யார்ட்டையுமே கொடுக்காம அவரே எடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜாவோட தம்பி பையனை கடல் கொள்ளக்காரன் ஒருத்தன் பிடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணி எங்க கூட போர் செய்வாங்கன்னு சொல்லி ராஜாவை ரொம்பவே வற்புறுத்துவான். அப்போ ராஜா என்ன செய்யணும்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு சிப்பாய் இந்த மாதிரி ஒரு வீரன் இருக்கான், அந்த வீரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாருன்னு சொல்றாரு. உடனே ராஜா உதவி கேட்டதை தெரிஞ்சு இவரு போய் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ராஜாவோட தம்பி பையனை காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு. அப்ப அந்த ராஜா, நீ எனக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கண்டிப்பா அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு 1900ல வாழ்ந்த நம்ம ஹீரோட முப்பாட்டன், எனக்கு நீங்க எதனா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சிலையை எங்க கிராமத்துக்கிட்ட கொடுத்துருங்க, அந்த சிலை எங்க கிராமத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாரு. உடனே ராஜா வாக்கு மீறக்கூடாதுன்னு சொல்லி சிலையை கொடுத்து அமைச்சிருவாரு. அப்புறம் அந்த முப்பாட்டனும் சிலையை எடுத்துட்டு எல்லாத்துக்குமே தெரியுற மாதிரி சமமான வைப்பேன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த காலத்து ஹீரோயினா வரக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அம்மா போட்டுரும். உடனே ஹீரோட முப்பாட்டன், நான் அதை சரி பண்ண போறேன்னு சொல்லி எடுத்துட்டு போவாரு. பார்த்தா அந்த அம்மா இவருக்கும் ஒட்டிக்கும். அம்மையில இவரோட சாவு நெருங்கி இருக்கும் போது ராஜாவோட தம்பி பையன் ஒரு ஏடு எடுத்துட்டு சீக்கிரட்டா கொடுப்பான். அதை இவரு படிச்சவன ரொம்பவே கோமா எஞ்சி போவாரு. ஆனா அம்மா நோய் ரொம்ப அதிகமாகி செத்துருவாரு. இப்ப நம்ம 1950ல வாழ்ந்த ஹீரோட தாத்தாவை பத்தி பார்க்கலாம். அவரு ரொம்பவே பலமான ஒரு பெரிய மாவீரன். அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே மோசமான ஒரு திருடன். அவருக்கு எவ்வளவு திறமை இருக்கும்னு சொன்னாருக்கே, ஊர்ல இருக்க எல்லா பொருளும் திருடுவாரு. யாருக்கோ அந்த பொருள் ரொம்பவே தேவையானதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொருளை அதே திறமையோட ரிட்டர்ன் வச்சிருவாரு. அதனால ஊர்ல இருக்க எல்லாமே இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்படியே இருக்கும் போது ஒரு நாள் போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வரும். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நேரா உள்ள பார்த்துட்டு இவன் வீட்டுல இல்லைன்னு அவன் பொண்டாட்டிய வாயில கிஸ் கொடுப்பான். உடனே ஹீரோ வீட்டுக்குள்ளதான் மறைஞ்சிருப்பாரு. அவர் வெளியே இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி, உங்க தாத்தா காப்பாத்தி எடுத்துட்டு வந்த சிலைய நம்ம கண்ணுக்கே காட்ட மாட்டாங்க, இது நமக்கு ரொம்ப அவமானம்னு சொல்லும். உடனே இந்த தாத்தா அந்த தன்மானத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக அந்த சிலையை திருடிட்டு வந்துருவாரு. இந்த தாத்தா கூடயே ஒரு பூசாரி இருப்பாரு. அவர் அந்த சிலையை பார்த்துட்டு இது டூப்ளிகேட் சிலை, இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லுவாரு. அப்போதான் இவருக்கு ராஜா அவங்க தாத்தாவை ஒரிஜினல் சிலை கொடுக்காம டூப்ளிகேட் சிலை கொடுத்து ஏமாத்திட்டான்றதே புரியும். ஆக்சுவலா அவங்க தாத்தா சாகும் போது ஒரு ஏடு படிச்சு ரொம்பவே கோவமானார்னு சொன்னால அந்த ஏடுல கூட இதான் எழுதியிருக்கும். அதாவது ராஜாவோட தம்பி பையன் முப்பாட்டன் கிட்ட, ராஜா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நீங்க உயிரை காப்பாத்துனீங்கன்றதுனால நான் சொல்றேன்னு சொல்லிடுவான். ஆனா ஹீரோட தாத்தா, முப்பாட்டனை தான் ஏமாத்திட்டான் ராஜா, ஆனா என்னை ஏமாத்த முடியாது, நான் எப்படியோ அந்த சிலையை எடுப்பேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போறான். ஒரு நாள் ஊர் திருவிழா நடக்கும் போது மொத்த ஊருமே அங்கதான் இருக்கு. அப்ப இவன் போய் எப்படியோ அந்த சிலையை திருடிடணும்னு சொல்லி கோட்டைக்குள்ள போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே சிரமப்பட்டு அந்த சிலையை போய் அங்கேயும் திருடிட்டு வந்துடுறான். திருடிட்டு வந்த சிலைய ஏதோ ஒரு இடத்துல வச்சு மறைச்சு வச்சிடறான். அது எந்த இடம்ன்றது யாருக்குமே தெரியல. அப்படியே இருக்கும் போது ஒரு நாள் வேணுண்டே டூப்ளிகேட் சிலைய தோல்ல மாட்டிட்டு நேரா வெளியே போய் ஆளுங்கள்ட்ட மாட்டிக்கிறான். ஆளுங்க இவனை வலை போட்டு பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவன் வலையை கிழிச்சிட்டு பெருசா ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து ஓடுறான். அங்கிருந்து ஓடி போய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு மலை அடிவாரத்துல போய் நிக்கிறான். ஆனா ஊர் மக்கள் பொண்டாட்டியும் பொண்ணையும் வச்சு மிரட்டுறனால அந்த டூப்ளிகேட் சிலைய இவங்க கிட்டே கொடுத்துட்டு அவன் கீழே விழுந்து செத்துறான். இப்ப நம்ம படத்தோட மெயினான ஸ்டோரியான ஹீரோட ஸ்டோரியை பார்ப்போம். இவரு 1990 காலகட்டங்கள்ல திருடரோட குடும்பம்னு சொல்லி ஒரு கெட்ட பேர்ல வாழ்ந்துட்டு வருவாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு எப்படியாவது இந்த கெட்ட பேர் போய் நமக்கு நல்ல பேர் வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இவங்க பாட்டி சின்ன வயசுல எப்படியாவது நீ உன் தாத்தா மாதிரி திறமையான திருடனா மாறணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. திருடுறது மட்டும் இல்லாம எப்படி அந்த திருட்டு பொருளை ரிட்டர்ன் வைக்கணும்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முதல் முறையா இவன் ஒரு சாவியை திருடிட்டு வருவான். அதை அவங்க பாட்டிட்ட காட்டிட்டு திறமையா அதை எடுத்துட்டு போய் ரிட்டர்னும் வச்சிருவான். பெருசானதுக்கு அப்புறம் ஒரு சீக்ரெட் மைக்க வச்சு அவனும்
அவனும் அவன் லவரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பேரனோட லவ்வரா கீர்த்தி செட்டி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோக்கு இருக்க கெட்ட பேரோட இவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்குள்ள எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும்னு நினைச்சிட்டு இருப்பான். எப்படியாவது நல்ல பேர் வந்துடணும்னு சொல்லி ஹீரோ எவ்வளவோ பாடுபடுவான். ஆனா சுத்தி சுத்தி இவர் கெட்ட பேரே வரும். ஆக்சுவலா இவன் பேரை சொல்லி வேற எவனோ திருடிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோயினும் அவங்க வீட்டுல இருக்க ஒரு பொருளா ரிப்பேர் பண்ணிட்டு ஹீரோவை எலக்ட்ரிஷியனா வீட்டுக்கு கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியே காலம் போயிட்டே இருக்கும் போது அந்த பழங்காலத்து ராஜாவோட வாரிசுல இருந்த ஒருத்தவன் போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்து இவங்க தாத்தா திருடி மாட்டி திரும்ப வச்ச அந்த சிலைய அவன் திருடிடுவான். திருடினது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்டை அனுப்பி ஹீரோவை கூப்பிட விட்டு டேய் சிலை இருக்கான்னு சொல்லி கூரையில ஏறி பாடுறான்னு சொல்லுவான். ஹீரோவும் கூரையில ஏறி பாக்குறத இவன் வீடியோ எடுத்து வச்சுக்குவான். ஹீரோ கீழே இறங்கினவன இங்க பாரு, இந்த வீடியோ நீ தான் திருடுனன்றதுக்காக என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, திருடினது என்னமோ நான் தான், ஆனா இப்போ நீ தானே ஏறின வீடியோ இருக்கு, அதனால எல்லாமே நீ தான் திருடுனன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு சொன்னாருக்கே. இந்த சிலை டூப்ளிகேட், எனக்கு வந்து ஒரிஜினல் சிலை வேணும், அது உங்க தாத்தா எங்க போய் ஒழிச்சு வச்சா எனக்கு தெரியாது, அதை எப்படியாவது நீ தான் தேடி கண்டுபிடிச்சு தரணும், அப்படி நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னாருக்கே உன் லவரும் உனக்கு கிடைச்சிருவா, அதே மாதிரி நான் திருடின சிலையும் ரிட்டர்ன் வச்சிருவேன், இதனால உன் பேரும் கெட்டு போவாதுன்னு சொல்லுவான். ஆக்சுவலா ஹீரோவும் பெரிய வீரனா இருப்பான். கத்தி சண்டை சிலம்போன் எல்லாமே கத்து வச்சிருப்பான். ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்படுவான். எப்படியாவது ஒரிஜினல் சிலையை கண்டுபிடிச்சி இவன்ட்ட கொடுத்தா என் பேர் கெட்டு போகாம தப்பிச்சிரும்னு சொல்லி. ஆனா கிடைக்கவே கிடைக்காது. ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லுவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னடா இப்படி நடக்குது, உங்க பாட்டி கூட எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையடான்னு சொல்லுவாங்க. ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் மதிக்காத ஊர் மக்கள் திடீர்னு மதிச்சு வந்து நம்ம ஊர் மான சம்பந்தப்பட்டது, நம்ம ஊர் வீரனா நீ தான் இங்க போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து எங்க அம்மாவை நீங்க கோயிலுக்குள்ள அனுமதிச்சிங்கன்னா நான் கலந்துக்குவேன்னு சொல்லுவான். ஹீரோவும் கலந்துக்கிட்டு நல்லா ஃபைட் பண்ணுவான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வேணும்னே அவுட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றத மைக்ல போய் போட்டு விட்டுருவான். அதனால எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும். அப்போ ஹீரோயினோட அப்பா எப்படியாவது ஹீரோ வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு விட்டு அவன் வீட்டுக்கு வந்தவன அவனை லாக் பண்ணிட்டு இவன் எங்க வீட்டுல திருட வந்தான்னு சொல்லி சொல்லுவார் ஊர் மக்கள்கிட்ட. உடனே ஊர் மக்கள் எல்லாமே ஹீரோவை துரத்திக்கிட்டே போவாங்க. அதே ஆத்தங்கர ஓரத்துல அவங்க தாத்தா செத்த அதே இடத்துல போய் ஹீரோவும் சண்டை போட்டு கடைசியில அவங்க அம்மா வச்சு மிரட்டினவன ஹீரோவும் கீழே விழுந்துருவான். ஆனா கீழே விழுந்தவன் கூட ஹீரோட உயிர் போவாது. ஆனா ஹீரோக்கு பழைய ஞாபகங்க நிறைய வரும். அப்போ ஒரு நாள் ஹீரோட பாட்டி வந்து தண்ணியில சாமி கும்பிடுவா. அப்போ ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது ஏன் பாட்டி இப்படிலாம் பண்றேன்னு கேட்பா. அதுக்கு அவங்க பாட்டி உண்மையான சாமி தண்ணியில தான்ப்பா இருக்குன்னு சொல்வா. அதை யோசிச்சுட்டு ஹீரோ நேரம் தண்ணிக்குள்ள போய் தேட ஆரம்பிப்பான். ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தேடி கடைசியில ஒரு வழியா கண்டுபிடிச்சிருவான். ஆனா துறக்கிற சாவி அவங்க பாட்டியோட கூடையில கிடைக்கும். ஆக்சுவலா அந்த சாவி ஒரு ஆமை மாதிரி இருக்கும். அதை உள்ள போட்டு பட்டன் பிரஸ் பண்ணோம்னா அந்த லாக் ஓபன் ஆயிடும். அப்போ நம்ம ஹீரோ அந்த சிலையை எடுத்துட்டு ஊர் மக்கள்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கும் போது அந்த வில்லன் நடுவுல வந்து இந்த சிலையை என்கிட்ட கொடுத்துரு, இதோட விலை ரொம்பவே அதிகமானது, நான் உனக்கும் பாதி காசு தரேன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ அவனை பயங்கரமா அடிச்சுட்டு அங்கன்னு கிளம்பிடுவான். அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டு வில்லன் திருடி வச்சிருந்த கோயில் சிலையை திரும்பவும் திருடி கோயிலே வச்சிருவான். ஊர் மக்கள்லாம் கோயில் திறக்கும் போது கோயிலுக்குள்ள ஒரு சிலை இருக்கும், பார்த்தா வெளியே இவன் வேற ஒரு சிலை எடுத்துட்டு வருவான். அப்போ இவன் சொல்லுவான், இதுதான் உண்மையான சிலை, அது பொய்யான சிலை, இதுதான் ஒரிஜினல்னு சொல்லி அதை தொட்டோன்னு என்கிட்ட இருக்க காயெல்லாம் மறைஞ்சிச்சுன்னு சொல்லுவான். அதை பார்த்த மக்கள் ரொம்பவே ஆச்சரியம் அடைவாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் நான் இப்போ இன்னொரு திருட்டு பண்ண போறேன், அது நான் என்ன திருட போறேன்னு சொல்லி உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லுவான். உடனே ஹீரோயினோட அப்பா என்ன திருடுவான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோ வந்து நான் உன் பொண்ணதான் திருட போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஹீரோயினை கூட்டு கிளம்பிடுவான். இதோட ஹீரோக்கு ஏற்பட்ட கெட்ட பேரும் போயிடும். ஹீரோயினும் ஹீரோ கிடைச்சிரும். ஹீரோட வாழ்க்கை சந்தோஷமா நடக்கும். அப்படியே அந்த படத்தோட கதையும் முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா இதோட ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கு. அதே மாதிரி கதையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.